நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5 வருஷமா ஆடு மேய்ச்சிருக்கிறேங்க. எவ்வளோ தூரம் மேய்ச்சலுக்கு போவீங்க? ஒரு 100 கிலோமீட்டர் நடக்கலாங்க. 100 கிலோமீட்டரா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, கணக்கு போட்டு 100 கிலோமீட்டர் வந்துருங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் நடப்புங்க. இங்கே சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. அப்படி போனா தானே ஆடுல குட்டியெல்லாம் காப்பாற்ற முடியுங்க. ரெஸ்டே இல்லை. ரெஸ்டாலும் இதை பார்க்க முடியாதுங்க சார். அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா ஆடு குட்டியில் வச்சிருக்கூடாது. எங்களுக்கு வந்து இதுதானே தொழில, தோட்டங்காடை எதுவும் கிடையாது. ஒரு 50லேருந்து 100 ஆடை நீங்கள் பெருக்குனீங்கன்னா நல்லா வருமானம் எடுக்கலாங்களா? நல்லா எடுக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 100 ஆடை இருந்தால் 100 ஆடை இருந்தால் வருஷம் 5 லட்சம் ரூபாய் எடுத்துடலாங்க. 100 ஆடு இருந்தால் 5 லட்ச ரூபாய் எடுக்கலாம். கண்டிஷன் எடுத்துக்கலாம். பருத்தி கொட்டை, உண்ணாக்கு, அப்புறம் உளுந்தங்குருணை இதெல்லாம் போட்டு வச்சோம்னா 3 மாசத்துல ஆடு வந்துருங்க. அப்போ ஒரு 50-100 ஆடு பெருக்கிடுவீங்களா ஒரு 10 வருஷத்துல? அவங்க கைவாக்கு இருந்தால் தான் அந்த ஆடு வந்து அதிகமாக பெருகுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. நையில் வந்து கள்ளக்கொடி வைப்பங்க. டிராக்டர் வந்து 10,000 வருங்க. ஒரு டிராக்டரே வாங்கணுங்களா? அதே பத்தாதுங்க, 2 டிராக்டர் வாங்கணுங்க. நாங்கள் என்ன அக்கட வேலைக்கு போகிறக்கு இது பெட்டருங்க. சோடி 12,000 வைப்பங்க. எப்படி சமைப்பீங்க? எந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லுங்கம்மா. நான்லாம் சமைக்க வேண்டிய வீட்டுக்காரதான் சமைப்பேன். பாருங்க, இப்போதான் உண்மை வருது. ஏம்மா, மேய்க்கிறது மட்டும்தான் என் வேலை, சமைக்கிறதெல்லாம் அவர் வேலை. ஆமாங்க. சின்ன கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு அம்மாங்க வந்து 25 ஆடுகள், வெள்ளாடும் செம்பரி ஆடும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. 15 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட இந்த அம்மாங்க வந்து எப்படி இந்த ஆடுகள் வளர்க்குறாங்க, இதில் எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். கையில் வாட்டர் பாட்டிலோட அப்படியே கிளம்பிட்டீங்க இல்லைங்களா? ஆமாங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. லட்சுமிங்க பேர். சண்முகபுரம் ஊர். சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் 5 வருஷமா ஆடு மேய்ச்சிருக்கிறேங்க. அது தீவனம் வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இது எல்லாமே போட்டுக்கிறேங்க. நையில் வந்து கள்ளக்கொடி வைப்பேங்க. நைட்டில் வந்து கள்ளக்கொடிங்க? ஆமாங்க, சாயங்காலம் வந்து கள்ளக்கொடி வைக்கணுங்க. கல்கொடிங்கிறது என்னங்க? கள்ளக்காய் இருக்குது இல்லைங்க? ஆமாம். அந்த செடிங்க அது எங்கே கிடைக்கும்? தோட்டங்களில் தான் கிடைக்குங்க. அது உங்களுக்கு தனியாக தோட்டம் இருக்குதுங்களா? இல்லைங்க, வாங்கிக்குவோங்க. போட்டிருப்பாங்க, விலை கொடுத்து வாங்கிக்குவோங்க. எவ்வளோ ரேட்டு வருங்க? டிராக்டர் வந்து 10,000 வருங்க. ஒரு டிராக்டரே வாங்கணுங்களா? ஆமாங்க. அதே பத்தாதுங்க, 2 டிராக்டர் வாங்கணுங்க. ஆமாங்க. 2 டிராக்டர் வாங்கணுங்களா? ஆமாங்க. சரி, எவ்வளோ நாளைக்கு வரும்? வருஷமெல்லாம் கொண்டு வந்துடுவோங்க. குட்டைக்கு இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் வேணுமில்லைங்க. அதனால வருஷமெல்லாம் கொண்டு வந்துடுவோங்க. மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? மொத்தம் வெள்ளாடுக்கெல்லாம் சேர்ந்து 25 ரூபாய் இருக்குதுங்க. 25 ரூபாய். செம்பரி ஆடு எவ்வளோங்க? 5 ரூபாய் இருக்குதுங்க. எல்லாம் சேர்த்து 25 ரூபாய். 15 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குதுங்க சார், மோசமெல்லாம் இல்லைங்க. நாங்கள் என்ன அக்கட வேலைக்கு போகிறக்கு இது பெட்டருங்க. அவ்வளோதானே. இதில் எவ்வளோ வருமானம் எடுக்க முடியுதுமா? எப்படின்னா வருஷம் 1 லட்சம் எடுத்துக்கலாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் எடுத்துக்கலாம். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வருதுங்க கணக்கு போட்டு பார்த்தா? மாதத்தெல்லாம் போட முடியாதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு கதை கூட்டி வைக்க முடியுங்க. 3 மாதத்துக்கு கூட்டிங்க 60 ரூபாய்க்கு விற்பங்க. சோடி 12,000 விற்பங்க. எங்கிருந்து வந்து வாங்கிக்கிறாங்க? ரங்கமாத்துக்காரங்க வாங்கிக்குவாங்க. அவங்க வாங்கிக்குவாங்க. ஆமாங்க. எவ்வளோ தூரம் மேய்ச்சலுக்கு போவீங்க? மேய்ச்சலுக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடக்கலாங்க. 100 கிலோமீட்டரா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாங்க, கணக்கு போட்டு 100 கிலோமீட்டர் வந்துருங்க. ஒரு நாள் இல்லையா? ஆமாங்க, ஒரு நாளைக்கு தானுங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு வந்துருங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் நடப்புங்க. என்னம்மா அதிர்ச்சியை கிளப்புறீங்க? என்னங்க அதிர்ச்சி? இது எங்களுக்கு சர்வசாதாரணம் ஆகி போச்சுங்க. அப்படி போனா தானே ஆடுல குட்டியெல்லாம் காப்பாற்ற முடியுங்க. நல்லா தீவனம் கொடுத்தா தான் ஆடுங்க நல்லா இருக்கு. அதான் 100 கிலோமீட்டர் நடப்புங்க. 100 கிலோமீட்டர்? ஐயோ, அதுலலாம் பரவாயில்லைங்க. காலையில் எத்தனை மணிக்குமா நீங்கள் ஓட்டிகிட்டு போவீங்க? நாங்கள் 9 மணிக்கு வந்துடுவோங்க. 9 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு வீடு போவோங்க. 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க? ஆமாங்க. 3 மணிக்கு வீட்டுக்கு போனால் 4:30 மணிக்கு அவுத்துட்ருவோங்க. திரும்ப போகணும்? ஆமாங்க, திரும்ப போகணும். ரெஸ்ட்டே இல்லை? ரெஸ்ட்டாலும் இதை பார்க்க முடியாதுங்க சார். பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்கிறீங்க? இதெல்லாம் ரெஸ்ட்டுன்னு பார்க்க முடியாதுங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா ஆடு குட்டியில் வச்சிருக்கூடாதுங்க. ரெஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, உழைச்சிட்டே இருக்கணுங்கிறீங்க? ஆமாங்க. எங்களுக்கு வந்து இதுதானே தொழில, தோட்டங்காடை எதுவும் கிடையாது. இந்த தொழில் நம்பிட்டு இருக்கிறேங்க நாங்களாம். ரோட்டோரத்தில் இருக்கிற புல்லை மேய்ச்சிக்கிட்டே இது பண்ண வேண்டியதாக வேறு வழியே இல்லை. ஆமாங்க. ஆடுகளுக்கு எவ்வளோ தீனி எடுத்தால் அதுக்கு வந்து போதுமானதாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதுங்க சார், அந்த கிராம் கணக்கில் இல்லைங்க. தெரியாது, எவ்வளோ வேணால் அது சாப்பிட்டே இருக்கும். ஆமாங்க. ஆட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அவ்வளோதான் சாப்பிட்ணுலாம் தெரியாது. இப்படி வந்து பண்ணை வளர்த்துறாங்கல்லங்க, அவியல் கேட்டிங்கன்னா வேணா அந்த கிராம் கணக்கு தெரியுங்க. எடை போட்டு வைக்கிறனால தெரியுங்க. எங்களுக்கு வந்து எங்கள் எடை போடுறது இல்லைங்களா, மொத்தத்தில் அப்படியே மேய்ச்சிட்டு போகிறதானுங்க. அதனால பிரச்சனை இல்லைங்க. தெரியாது. ஆமாங்க. எவ்வளோ வேணா சாப்பிட்றா தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஆமாங்க, அது முடிஞ்சா சாப்பிட்டு அதை நின்றுக்குங்க இல்லை, அப்புறம் முடிக்கிட்டு போயிட வேண்டியதானே. கூட ஓடுறதுக்கு தெம்பு வேணும் மாட்டு இருக்குதுங்களே? ஓடவெல்லாம் ஓடாதுங்க சார், இப்படி தான் நடந்துட்டாக்க வேண்டியதானுங்க. என்ன புல்லு சாப்பிடுதுங்கம்மா?
எல்லா புல்லும் சாப்பிடுங்க. நம்ம என்ன கொடுத்தாலும் சரி எல்லாமே சாப்பிடு. இதுதான் அதுதான்ட்டெல்லாம் இல்லை. அதான் இதாங்கெல்லாம் கிடையாது. எல்லாமே சாப்பிடுங்க. ஓட்டம் எடுக்குது பாருங்க. உங்களை கண்டு ஓட்டம் தான் எடுக்கும். புதுசாக இருக்குது இல்லைங்க, அதனால ஓடத்தான் செய்யுங்க. அது நம்மளை எங்கே வந்து பிடிச்சிருவாங்கன்னா அதுக்கு பயம். சண்முகாபுரத்துலேருந்து இங்கே சின்ன களிப்பட்டிக்கு நீங்கள் ஆடு ஓட்டிட்டு வந்து. சின்ன களிப்பட்டி இல்லை இதுங்க, சண்முகபுரத்துக்கு தானுங்க. ஓ சண்முகாபுரம் தான். சின்ன களிப்பட்டிங்கிறது இன்னும் அங்கே வடக்கு போகணும். வடக்கு போகணும், அந்த சைடும் போகணும். அம்மா இந்த ஆடு வைக்கிறீங்க பாருங்க, இதுக்குன்னே ஒரு பிரத்யேகமாக ஒரு குச்சி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது என்ன குச்சிங்கம்மா அது? இது ஒரு குச்சி தானுங்க. அடிக்கிறதுக்காகவே வச்சிருக்கீங்க. சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க. எப்படிங்கம்மா நீங்கள் இந்த ஆடுகளை வந்து எப்படி வளர்க்குறீங்க? இப்போ உங்ககிட்ட 25 ஆடே இல்லை, இப்போதான் ஒரே ஒரு பிரிவு குட்டி நீங்கள் வாங்குறீங்க. அப்படிங்கும்போது எப்படி வளர்ப்பீங்க? அது பால் காட்டிங்க, அது தீவனம் எல்லாம் கொடுத்து பெருசு வண்டிக்கிறது. 3 நேரம் பால் காட்டணுங்க, 10 கட்டை உண்ணாக்கு. சரிம்மா. அப்புறம் உளுந்தங்குருணை இதெல்லாம் போட்டு வச்சோம்னா 3 மாசத்துல ஆடு வந்துருங்க. வந்துருங்க. 3 மாசம் தான். 3 மாசம் தானுங்க. பாலுங்கிறது ஆட்டுப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பாலே கொடுக்கணுமா? மாட்டுப்பால் கொடுத்துக்கலாங்க. மாட்டுப்பால் கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ அளவுன்னு ஏதாவது இருக்குங்க? ஆமாம், நாம டம்ளர் ஊற்றிக்கிறதுங்க. சரி, அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரிவக்குட்டி மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வரேன். எத்தனை ஆடு பண்ணியிருப்பீங்க? 4 ஆடு பண்ணியிருப்பேங்க. 4 ஆடு. ஒரு 5 வருஷம் கழிச்சு வரேன். 10-20 இப்படி ஆயிக்குது. 10 வருஷம் கழிச்சு வரேன். அப்படித்தான் ஒரு கொஞ்சம் பெருக்க வேண்டியது. அப்போ ஒரு 50-100 ஆடு பெருக்கிடுவீங்களா ஒரு 10 வருஷத்துல? அப்போ ஆடுகளை நீங்கள் அதிகப்படுத்துறது உங்களுக்கு அந்த ஒரு கை வண்ணம்னு சொல்லுவாங்க. அவங்க கைவாக்கு இருந்தால் தான் அந்த ஆடு வந்து அதிகமாக பெருகுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கைவாக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குங்க. எப்படி இந்த ஆடு வளர்க்குற ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சுங்க? எனக்கு அம்மா வீட்டிலேருந்தே அப்படித்தானுங்க. அம்மா அங்கே கிட்ட இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ செம்பரி ஆடும் வெள்ளாடும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வளர்க்குறது ஈஸியாக இருக்குதுங்களா, இல்லை செம்பரி ஆடு மட்டுமே வளர்க்குறது ஈஸியாக? செம்பரி ஆடு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடாதுங்க, வெள்ளாடம் தான் போகுதுங்க. ஓ வெள்ளாடுனா ஓடிட்டே இருக்கு. ஆமாங்க, ரோதான் தலைதாம்புக்கு ஓடுங்க. செம்பரி ஆடுனா சுற்றியே அங்கே நின்றுக்குங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் நல்லா படிக்கவே இல்லைங்க சார். படிக்கவே இல்லை. சரி, நல்லா படித்தவங்க வந்து இந்த தொழிலை ஆரம்பிக்கணும், நான் வந்து ஆடு மேய்க்கிற இந்த தொழிலை மேற்கொண்டு நான் இதில் நல்ல வருமானம் எடுக்கணும்னா எவ்வளோ ஆடுகள் வளர்த்தா நம்ம இதில் ஜெயிக்க முடியும்? அதில் வந்து 10 ஆடு இருந்தால் போதுங்க. 10 ஆடு இருந்தால் பயன்பட்டுங்க. என்னென்னா அதுக்கு பராமரிப்புக்கு என்னென்ன செலவு பண்ணணும்? சாலை போடணுங்க, அதுக்கு உண்டான இடம் வேணும், இட வசதி வேணுங்க. மல்லுக்குள்ளெல்லாம் அடைக்கூடாதுங்க. அப்படி இருந்துட்டா வேணால் பராமரித்துக்கலாங்க. வருஷமாக நீங்கள் எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க 5 வருஷத்தில் மொத்தமாக? 5 வருஷத்துலலாம் கணக்கு இல்லைங்க சார். இது போட்டால் குட்டின்னு 3 மாதம் விற்று போடுறீங்களா, கணக்கு தெரியுது இல்லைங்க. எவ்வளோ வருமானம் இது வரைக்கும் எடுத்துருப்பீங்கம்மா? ஒரு அளவுக்கு எடுத்துருப்பேங்க. ஒரு தோராயமாக சொல்லுங்களேன். வருஷம் 1 லட்சங்க போட்டுங்க. வருஷம் 1 லட்சம். 5 வருஷம் 5 லட்ச ரூபாய் எடுத்துருக்கீங்க. ஆனால் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆடு அதிகமாக சேர்த்துடுங்க. ஒரு 20 எப்படி 30 உருப்படி இருந்தால் இதில் விட அதிகம் 2 லட்சம் எல்லாம் எடுக்கலாங்க. வருஷம் 2 லட்சம் 3 லட்சங்கிறது அசால்ட்டாக எடுக்கலாம். ஆமாங்க. 20 உருப்படி இருந்தால் ஏன் நீங்கள் அது பண்ணல? இட வசதி இல்லைங்க. பட்டி எவ்வளோ செட்டு போட்டிருக்கீங்க? நான் செட்டெல்லாம் வீட்டில் தான் அடைச்சிட்டு இருக்குங்க. செட்டெல்லாம் இல்லைங்க, இட வசதியெல்லாம் இல்லைங்க. வீட்டில் அப்படியே ஒரு சின்னதாக போட்டு அடைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தரே தான் வேலை செய்கிறீங்களாம்மா எப்படிம்மா? வீட்டுக்காரர் இருக்கிற மேலே கூட்டி விட்டுருவா அப்படிங்க. சரிம்மா. இப்போ நான் இந்த ஆடு மேய்ச்சிட்டு போய் மித்த வேலை நான் பார்த்துக்குவேன். சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துடுறீங்க. ஆமாங்க. இந்த ஓதிமலையை பற்றி சொல்லுங்கள். ஓதிமலைங்களா? ஓதிமலை என்ன சொல்கிறது, எப்படி தோன்றுச்சு, ஏதாவது வரலாறு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க சார். தெரியாது. ஆனால் இங்கே எப்பவுமே கூட்டம் வந்துட்டே இருக்கும். எத்தனை படி இருக்குதுங்க? 240 படி இருக்குதுங்க. 740? 240. ஏறுவீங்களா? எப்போ ஏறினதுங்க. இப்போல்லாம் ஏறது இல்லை. இப்போல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு ஏற முடியுது இல்லை. உள்ளூருக்காரங்க போகிறது இல்லைங்க இல்லைங்களாம்மா? தண்ணி மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவீங்களா, சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் கொண்டு வர தண்ணி மட்டும்தான். நம்ம சாப்பாடு எடுத்து வந்தால் குட்டிகளை வீட்டில் இருக்குது. ஆமாம், அதுக்காக பால் கட்டணும். சரி, என்னென்ன நோயெல்லாம் ஏற்பட்டுருக்குங்க இது வரைக்கும் செம்பரி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும்? காய்ச்சலெல்லாம் வருங்க அடிக்கடிக்க. அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. அப்புறம் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து ஊசி போடணும். வாய்ச்சப்பை வருங்க, அதுக்கெல்லாம் மருந்து வச்சுருந்து ரெடியாக காட்டணும். காட்டினா தான் கொஞ்சம் சரியாகும். ஆமாங்க. டாக்டர் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பார்க்கணுங்க? நாங்கள் வருஷத்தில் ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்து பார்ப்போங்க. மித்தெல்லாம் நாங்களே பார்த்துக்கோங்க. ஓ, நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன நாட்டு வைத்தியமெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? நாட்டு வைத்தியம் இல்லைங்க, எல்லாம் மெடிக்கல் தானு. ஓ, நீங்கள் நாட்டு வைத்தியம் எதுவும் பண்ணுறது இல்லை? எதுவும் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு ஆடை வந்து பார்த்தாலே எவ்வளோ வெயிட் உழுகணும் உங்களுக்கு தெரியுமாம்மா? ஒரு 10 கிலோ 5 கிலோ வருங்க. ஓ, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆடெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குங்க? 80 ஜாஸ்தியாக வருங்க சார். வருங்க. ஓ, கிலோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆமாங்க, கிலோ கணக்கு தான் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குதுங்க. ஆமாங்க. சரி, ஆடு வளர்க்குறீங்க, ஆட்டுக்கறியெல்லாம் எப்படி சமைப்பீங்க? நான்லாம் சமைக்க முடியும், வீட்டுக்காரதான் சமைப்பேன். பாருங்க, இப்போதான் உண்மை வருது. ஏமா மேய்க்கிறது மட்டும்தான் என் வேலை, சமைக்கிறதெல்லாம் அவர் வேலை. ஆமாங்க.
சரி, நீங்க சமையலே செய்ய மாட்டீங்களாம்மா? நான் சமையல் செய்ய இப்போ வரைக்கும் ஐயா தான் பண்ணிட்டு இருக்காருங்களா? சரி சரி, கொடுத்து வச்ச மகராசி. ஆமாம்மா நம்ப ஏம்மா? சரி, இப்போ நீங்க செம்பரி ஆடு வச்சிருக்கிற எல்லாருமே வெள்ளாடு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. அது என்ன காரணமா? அது சாமி கொடுக்கலான்னு வச்சுக்கிறதாங்க. இல்லைம்மா, நான் சொல்கிறது என்னென்னா, முன்னாடி வந்து வெள்ளாடு போகும், பின்னாடியே செம்பரி ஆடு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி தானுங்க. இப்போ ஒரு வெள்ளாடு போனோன்னா பின்னாடியே செம்பரி ஆடு போகும். எல்லாமே போயிருங்க. சரிம்மா, இப்போ இந்த வெயிலில் நீங்கள் அலையிறீங்களே, உங்களுக்கு அது கஷ்டமா இல்லைங்களா இந்த ஆடு மேய்க்கிற இந்த வேலை? எங்கே பழகிடுச்சுங்க, அதெல்லாம் கஷ்டம் தெரியுது இல்லைங்க. 15 வருஷமா இப்படியே மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஒரு வேலை வெட்டிக்கு போனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குங்க? எங்களுக்கு 300-400 போட்டு தருவாங்க. அதெல்லாம் கட்டுவலி ஆகாதுங்க. அப்புறம் போக்குவரத்துக்கெல்லாம் இங்கே பஸ் வசதியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லைங்க. காலையில் 7 மணிக்கு வண்டி ஏறணுங்க. சரிம்மா. அப்போ சாயங்காலம் 8-9 மணிக்கு தான் கொண்டு விடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன முடியாது. அப்போ குழந்தைங்க பள்ளிக்கூடம் தாட்டணுங்க. அவையில் பார்த்துட்டு எடுத்துக்குவேன். அதுக்காக நீங்கள் இந்த உங்களோட ஆடு சுய தொழிலாக ஆடு மேய்க்கும் தொழிலே மேற்கொண்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது சந்தோஷமா இருக்குங்களாம்மா இந்த தொழில்? பிடிச்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகளில் நிறைய ஆடுகள் வளர்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப பிடிச்ச ஆடோடைய பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? பேரெல்லாம் வைக்க மாட்டேன் சார். பிடிச்ச ஆடு ஏதாவது இருக்குங்களா? எப்படி நீங்கள் கூப்பிட்டாலே வருமா? கூப்பிட்டாலே வருங்க. அந்த ஆடு கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் மனநிலை? நான் அந்த ஆடு விற்கவே மாட்டேன், இன்னும் வச்சுக்கிறேங்க. 15 வருஷமா இன்னும் அந்த ஆடு இருக்குது. ஏன்? அதனால எதனால? அது நம்ம பாசம் வளர்த்தனா கை விட்டு போறக்கு அங்கலாப்புங்க. அதனால எங்களோடய வச்சுக்கோங்க. அது ரொம்ப பாசமா. நீங்கள் கூப்பிட்டு இப்போ கூப்பிட்டா வருமா? இப்போ வீட்டில் இருக்குதுங்க. ரொம்ப வயசாகி போச்சுங்களா, வீட்டில் விட்டு போட்டு வீட்டில் இருக்குது, வீட்லேயே வச்சுக்குவீங்க இல்லைங்களா? அம்மா, இன்முகத்தோட எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதாவது ஆடு வளர்க்குறத பற்றி நடந்துகிட்டே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கிடச்சது தான் மிச்சம். பரவாயில்ல விடுங்க, நாங்களும் ஒரு நாள் உங்கள் கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறோம். வைங்க. ஆமாம். சரிம்மா, நீங்கள் இந்த ஆட்டு பண்ணையை இன்னும் மாடனாக நீங்கள் விரிவாக்கம் பண்ணுற ஐடியா தான் இருக்குங்களா? இன்னும் அதிகப்படுத்துகிற எண்ணம் எதாவது இருக்குங்களா? எண்ணமெல்லாம் இருக்குங்க சார், இட வசதி பத்தாதுங்க சார். சரி, ஒரு இட வசதி இருக்குது அப்படின்னா ஒரு 100லேருந்து ஒரு 50லேருந்து 100 ஆடாக நீங்கள் பெருக்குனீங்கன்னா நல்லா வருமானம் எடுக்கலாங்களா? நல்லா எடுக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 100 ஆடு இருந்தால்? 100 ஆடு இருந்தால் வெறும் 5 லட்சம் ரூபாய் எடுத்துடலாங்க. 100 ஆடு இருந்தால் 5 லட்ச ரூபா எடுக்கலாம். கண்டிஷன் எடுத்துக்கலாங்க, தாராளமாக எடுக்கலாம். சரி, அதுக்கான நீங்கள் முறைகளை நீங்கள் கையாளலாம்ல? என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் வசதி பத்தாதுங்க, அதனால விட்டுட்டீங்க. சரி, பிற்காலத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வச்சு காப்பாற்றினா இருக்கிற இடத்துக்கு அவ்வளோதானுங்க. ஓகே, சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். ஓகே, அதாவது செம்பரி ஆடு வெள்ளாடு சேர்த்து 15 ஆண்டுகள் வளர்த்த அனுபவத்தோட அம்மா வந்து பதிவு பண்ணாங்க. இந்த ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா ஓதிமலை அப்படிங்கிற அடிவாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமங்க. இந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு தளத்தை நீங்கள் வழிபடாமல் நீங்கள் போக மாட்டீங்க. இந்த ஒரு காணொலி மூலமாக இந்த ஆடு வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து சிவாரன் டிவி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.